பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஹுர்ரிமத் அலைக்கும் வ உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரதா وأخواتكم من الرضاعة وأمهات نسائكم وربائبكم اللاتي في حجوركم وربائبكم الذين في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذي من أصلابكم فأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفور رحيما. அல்லாஹு தஆலா சொல்றான், சூரா நிசா 23வது வசனம், ஹுர்ரிமத் அலைக்கும், அதாவது ஹுர்ரிம உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அதாவது தடுக்கப்பட்டிருக்குது. எதற்கு? மனம் முடிப்பதற்கு. ஹுர்ரிமத் அலைக்கும், அதாவது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, முதல்ல வ உம்மஹாத்துக்கும், அதாவது உங்களுடைய தாய்கள், வ பனாத்துக்கும், அதாவது உங்களுடைய டாட்டர்ஸ், அதாவது மகள்கள், வ அஹவாத்துக்கும், அதாவது உங்களுடைய சகோதரிகள், அதாவது அக்கா தங்கச்சி எல்லாருமே, வ அம்மாத்துக்கும், அதாவது உங்களுடைய மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ஆன்டிஸ், அதாவது உங்களுடைய மாமிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. வ ஹாலாத்துக்கும், அதாவது உங்களுடைய தாய் வழி சகோதரி, வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும், அதாவது உன்னுடைய தந்தை கூட பிறந்த சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. உங்களுடைய தாய் கூட பிறந்த சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி, அதாவது உங்களுடைய சகோதரனுடைய மகள், உங்களுடைய சகோதரிகளுடைய மகள். வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரதா, அதாவது உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள், அதாவது ஒரிஜினலான தாய் கிடையாது, அதாவது வெறுமன பால் ஊட்டியிருப்பாங்கல்ல, அந்த தாய்மார்களை குறிக்குது. வ அஹவாத்துக்கும் மினர் ரதாத்தி, அதாவது பாலூட்டிய தாய் மூலமாக வந்த சகோதரிகள், அதாவது செவிலி தாய் சகோதரிகள் என்று கூறலாம். வ உம்மஹாத்து நிசாயிக்கும், அதாவது உங்களுடைய மனைவியருடைய தாய்மார்கள். ரபாஇபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மினன் நிசாயிக்கும் உல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன ஃபஇன் லம் தகூனு தஹல்தும் பிஹின்ன, அதாவது சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறீங்க. இந்த பெண் அதற்கு முன்னாடி வாழ்ந்த கணவனோடு திருமணம் முடித்ததன் காரணமாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை உங்களுக்கு கீழே, உங்களுடைய பொறுப்புக்கு கீழே வரும். அந்த பெண் குழந்தைகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. அதாவது சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், உங்களுடைய ஸ்டெப் டாட்டர், அதாவது உங்களுடைய வளர்ப்பு மகள், அவங்கள நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. ஃபஇன் லம் தகூனு தஹல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், but if you not chosen to engage in any intimate relationship with her, there is no sin upon you. வஹலாயிலு அப்னாஇக்கும் உள்ளதி மின் அஸ்லாபிக்கும், மின் அஸ்லாபிக்கும், அதாவது உங்களுடைய முதுகு தண்டிலிருந்து வந்த உங்களுடைய மகன்கள், அதாவது உங்களுடைய மகன்களுடைய மனைவியர்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது, அதாவது உங்களுடைய மருமகளை திருமணம் முடிக்கக்கூடாது. வ அன் தஜ்மஉ பைனல் உஹ்தைனி இல்லா மா கது சலஃப், இந்த விஷயத்தை தான் தெளிவாக கவனிக்கணும். அதாவது தஜ்மஉ, ஒரே நேரத்தில், அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணுறீங்க, அதே சேம் டயத்தில் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னல்லாஹ கான கஃபூருர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குபவன், கருணை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஸோ ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு குரானில் போட்டிருக்குது. ஆனால் போன பதிவில் பார்த்தோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் மாமாவுடைய இரண்டு மகள்கள், அதாவது ரபேஹா, லியா, ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்தில் திருமணம் முடிச்சிருப்பாங்க, அக்கா தங்கச்சியை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதாவது அல்லாஹு தாலா வன் தஜாலு பைனல் உஹ்தைனி இல்லாம கது சலஃப், அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் தானே திருமணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். இது குரானுக்கு முரணாப்படும். இதற்கான விளக்கம் என்னவென்றால், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு எப்படி அக்கா தங்கச்சிக்குள்ளே திருமணம் முடிக்கலாமோ, அதே போன்று அப்போ இருந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த ஷரியத்தில், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறங்கிய ஷரியத்துப்படி ஒரே நேரத்தில் அக்கா தங்கச்சியை திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஷரியத். ஆனால் இந்த உம்மத்திற்கு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட இந்த உம்மத்திற்கு சகோதரிகள் இருவரையுமே ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாபானுடைய இரண்டு மகள்களான லியா, ரைஹால் ரெண்டு பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
இப்போது முதலாவதாக யாருக்கு குழந்தை பிறக்கிறது என்று பார்த்தால் லியா அவங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்குது. அதில் முதல் குழந்தையுடைய பெயர் ரூபில் என்று பெயர் வைக்கிறாங்க. இப்ப ரூபில் பிறந்த உடனே அதனை தொடர்ந்து லியா அவங்களுக்கு அடுத்தடுத்து குழந்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. அதுல 3 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 3 குழந்தைகளுடைய பெயர், அதில் ஒரு குழந்தையுடைய பெயர் ஷம்ஊன், இன்னொரு குழந்தையுடைய பெயர் லாவி, இன்னொரு குழந்தையுடைய பெயர் யஹூதா. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாவான லாபான் அவர்களுடைய 2 மகள்களான ராஹில், லியா அவங்க 2 பேருக்குமே 2 அடிமை பெண்களை கொடுக்கறாங்க. அதில் முதல் அடிமை பெண்ணுடைய பெயர் பில்ஹால், இன்னொரு அடிமை பெண்ணுடைய பெயர் சில்ஃபா. அதாவது லியா அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பெயர் சில்ஃபால், ரைஹால் அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பெயர் பில்ஹால். இப்போது லியாவிற்கு 4 குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் ரைஹாலுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இப்போது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிச்சு வச்சாங்களோ அதே போன்று இந்த ரைஹாலுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த ரைஹால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய அடிமை பெண்ணான பில்ஹாலை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போது இந்த அடிமை பெண்ணான பில்ஹால் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஒரு குழந்தையுடைய பேர் எஸ், அதை நெப்சைல் என்று கூறுவார்கள். இன்னொரு குழந்தையுடைய பேர் தான். இப்ப இந்த ரைஹாலுடைய செயலை பார்த்த லியா அவங்க தன்னுடைய அடிமை பெண்ணான சில்ஃபாவையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கறாங்க. இதன் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஒரு குழந்தையுடைய பேர் கெய்த், இன்னொரு குழந்தையுடைய பேர் அசீர். இப்ப லியா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அதில் முதல் ஆண் குழந்தையுடைய பேர் இசாஹர், இரண்டாவது ஆண் குழந்தையுடைய பேர் செப்லூன், மூன்றாவதான அந்த பெண் குழந்தையுடைய பேர் தீனா. இப்ப மொத்தமா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 10 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது மனைவியான ராஹிலுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. இப்ப ராஹில் அவங்க அல்லாஹு தாலாட்ட நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து அல்லாஹு தாலாட்ட துவா கேட்கறாங்க. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்க மறுபுறத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனான இசுவை சமாதானம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடம் ஆன பிறகும் அவர்களுக்கு கோபம் போகவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 7 வருடம் லியாவை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆடு மேய்த்தாங்க. திரும்பி ராஹிலை திருமணம் முடிப்பதற்காக மறுபடி 7 வருடங்கள் ஆடு மேய்த்தாங்க. மறுபடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம 6 வருடங்கள் வேலை பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் லாபானுக்கு கீழே வேலை பார்க்கிறாங்க. இப்ப 20 வருடங்கள் வேலை பார்த்த பிறகு தன்னுடைய தாய்நாடான கனான் தேசத்திற்கு, அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு திரும்ப சொல்லி அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்பது இது ஒரு கருத்து. இன்னொன்று, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தன்னுடைய ஊருக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிமார்கள்ட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் கேட்குறாங்க, தன்னுடைய சொந்த ஊர் என்ன, எதற்காக நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற எல்லா கதையுமே தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல அல்லாஹு தாலா அந்த கனான் தேசமான பைத்துல் முகத்தஸை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்களித்தான்ங்கிற செய்தியையும் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இவை அனைத்தையுமே சொல்லிவிட்டு நான் அந்த ஊருக்கு போய் குடியேறணும்னு ஆசைப்படுறேன், இதற்கு நீங்க ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் நான் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அனைவரும் சேர்ந்து மஷோரா செய்து முடிவெடுத்து விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்மாமாவான லாபான்ட்ட இந்த அனைத்து செய்தியையுமே சொல்லி நான் என்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்ப போகிறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாய்மாமாட்ட உத்தரவு கேட்டாங்க, அதாவது போகலாமான்னு பெர்மிஷன் கேட்டாங்க. அதற்கு லாபான் அவங்க பதில் சொல்றாங்க, ஆமா, நீங்க சொல்வது சரிதான், நிச்சயமாக உங்களுடைய சகோதரனுடைய கோபம் தணிந்திருக்கும், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைட்ட செல்வதுதான் சிறந்தது என்று லாபான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாபான்ட்ட கேட்குறாங்க, நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்களா அப்படின்னு லாபான்ட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதற்கு லாபான் சொல்றாங்க, யாக்கூபே, நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய பரக்கத்து செஞ்சிருக்கிறான், நிறைய ஆடுகள் வந்தது, இந்த எல்லா பொருளாதாரமுமே நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு கிடைத்தது, அதனால உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ கேளுங்க, நான் தாராளமா தாரேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லிஸ்ட் போடுறாங்க, அதாவது இந்த ஆண்டுகள்ல குட்டி போட்ட ஆடுகள்ல கருப்பு நிறம் மற்றும் வெள்ளை நிற ஆடுகளை நீங்க எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து வெண்மை கலந்த கருப்பு ஆடுகளை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொம்பே இல்லாத வெள்ளை செம்மறி கிடாவை தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து ஒரு சில ஒட்டகங்கள், இது போன்று கேட்கறாங்க. அதற்கு லாபான் அவங்க ஒப்புதல் தெரிவித்தாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த மந்தையில இருக்கக்கூடிய ஆடுகள்ல இந்த தன்மை இருக்கக்கூடிய ஆடுகளை ஃபுல்லா தனியா பிரித்து எடுக்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதாம் மற்றும் பிஸ்தா மரத்திலிருந்து ஒரு சில ஈரமான கிளைகளை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கிளைகளை கருப்பு நிறமாகவும் வெண்மை நிறமாகவும் உரித்து எடுக்கிறாங்க.
அந்த கிளைகளை ஆடு குடிக்கிற இடத்துல போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே அந்த கிளைகளை பார்க்கும்போது அதனுடைய குட்டிகளும் அதே நிறத்தில், வெள்ளை நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் குட்டி போடுது. இதை பற்றி அல்பிதாயா வன்னிஹாயால முஅஜிஸா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, அதாவது அற்புதம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய முஅஜிஸா. இதன் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான ஆடுகள் கிடைத்தது. இதனை அவங்களுடைய மாமா பார்த்து கோவப்பட்டாங்க. லாபானும் சரி அவர்களுடைய பிள்ளைகளும் சரி தன்னுடைய வளம் சுருட்டப்பட்டதாக கருதினார்கள். ஆனால் லாபான் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ஆண்டில் பிறந்த அனைத்து கருப்பு வெள்ளை ஆடுகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் தன்னுடைய பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மாமா லாபான்ட்ட சொல்லாம போயிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு செய்தி இருக்கு. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரைஹால் அவர்களுடைய தந்தையுடைய சிலை ஒன்று அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி இருக்கு. ஆனால் இது பலகீனமான செய்தி. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லாம அந்த இடத்தை விட்டு போன பிறகு அவங்களுடைய மாமா அவங்கள பின்தொடர்ந்து வராங்க. இப்போ அவங்களுடைய மாமா லாபான் அவர்களை நெருங்கிய பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட லாபான் சொல்றாங்க, 20 வருடமாக நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், என்னுடைய மகள்களை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எப்படி எங்கிட்ட சொல்லாமல் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னிடம் கிளம்பும் போது இந்த நாளில் தான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி வைத்து நிறைய பேருக்கு விருந்து வைத்து உங்களை நல்லபடியாக அனுப்பி வச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு மறதியில் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், எனக்கு உண்மையிலே மறந்துட்டு நான் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ லாபான் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கேட்குறாங்க. என்ன வாக்குறுதி அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட பிறகு லாபான் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு 2 என்னுடைய பெண் குழந்தைகளை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறேன். என்னுடைய 2 மகள்களுடைய அடிமை பெண்களை நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க. இதற்கு மேலாக நீங்க யாரையுமே திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நான் உங்களுடைய மகள்கள் வேற இந்த அடிமை பெண் உங்களுக்கு மேல யாரையுமே நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதே இடத்துல கேம்ப் போட்டு லாபான் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு விருந்து வைக்கிறாங்க. இப்போ விருந்து முடிந்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பைத்துல் முகத்தஸை நோக்கி போயிட்டாங்க. லாபான் அவர்களும் அவர்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஹர்ரானை நோக்கி போயிட்டாங்க.